நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோலிப்பிள்ளி கிராமத்திலிருந்து மனோஜ்குமார் இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு வருஷமாக தான் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே மழை பெஞ்சு தண்ணி இருக்கிறனால இப்போ ஒரு வருஷமாக தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத முறையாக நம்ம மக்காச்சோளம் போடலான்னு போட்டோங்க. போட்டதில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன அதுக்கெலாம் உரம் போடுறது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதை பார்க்கும்போது நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் ராஜாங்கிறவர் வந்து மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இப்படி ஒரு உரம் இருக்குதுமாப்பா, அதை வாங்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னாப்பிள்ளைங்க. நான் சரி அதையும் தான் வாங்கி பார்க்கலாம், நமக்கு என்ன உரம் போடுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் சரி வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி போட்டேங்க. அதில் போட்டதில் பார்த்திங்கன்னா எனக்கு மக்காச்சோளத்தில் மற்ற பக்கத்தில் நம்ம கடை கண்ணியில் வாங்கி பார்த்ததை விட நம்ம வாங்கின மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பயிர் நல்லா தரமாகவும் இருக்குது. ஒவ்வொரு பூட்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா பெரிய சைஸாகவும் இருக்குது. அதை வாங்க நம்ம பார்க்கலாம், நேரில் பார்த்தோம்னா தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். மற்ற செடியை விட இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்குமே பயிர் நல்லா ஃபுல்லாக ஒரே தரமாக வந்திருக்குதுங்க. நீங்கள் மற்ற பக்கம் கடையில் வாங்கி பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே பயிர் பார்த்திங்கன்னா ஒரே தரமாக இருக்குது. கீழே இருந்து மேலே வரைக்கும் தளவு வரைக்கும் பயிர் எல்லாம் ஒரே தரமாகவும் இருக்குது. பூட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமாக தெரியுது. இது போட்டதுக்கு பூஸ்டாக போட்டதுக்கும் நான் உங்களுக்கு பூஸ்டாக போடாத செடியும் நான் பிரித்து காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் வித்தியாசம் தெரியும். இது வந்து பூஸ்டாக போட்டது, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். நம்ம இன்னொரு பூட்டையை கூட பிரித்து பார்த்துக்கலாம். இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டை சைஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எல்லா பூட்டையும் ஒரு பூட்டை ரெண்டு பூட்டைன்னு நம்ம சொல்கிறதில்ல, எல்லாமே ஒரே தரமாகவும் இருக்குது. செடி சின்னது பெருசாக இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தரமான பூட்டை நாம் இந்த ஏரியாவில் நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு தரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைடில் இருக்கிறதையும் வித்தியாசத்தை பார்க்க இதோட பூட்டையோட தரத்தை பார்த்திங்கனாலே தெரியும். அந்த பூட்டை இருந்த சைஸுக்கும் இதோட பூட்டையோட தரத்தை பார்த்திங்கனாலும் தெரியும். இந்த பூட்டை ரொம்ப ஒரு கைக்கு அடங்க உள்ளே ஒரு கை அடக்கத்துக்கும் உள்ளே போயிடுது. ரொம்ப இதாக தான் இருக்குது.